இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 50 ஆண்டுகள் இசை பயணத்தை கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் இளையராஜா இசையமைத்த பாடல்கள் பாடப்பட்டது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் நீ ராஜாதான் என்று தெரிவித்தார். இளையராஜா கலை தாய்க்கு மட்டுமல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் என்று கூறினார். சங்கத்தமிழ், தமிழ் இலக்கியங்களுக்கு இளையராஜா இசையமைக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் நீ ராஜா. நம்முடைய இசைஞானி அவர்கள் கலை தாய்க்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த பாராட்டு விழாவை, அவரை கொண்டாடும் விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு மட்டுமல்ல, ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறேன். நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன்.